இல்லை ராமலிங்கம், இதாமலே நான் சொன்ன இந்த பிள்ளையார் கோயில் இன்னிலிருந்து ஒரு 6 மாசத்துக்கு தினம் காலையில சாயங்காலம் 2 வேளையும் நீ நல்லா சுத்தபத்தமாக குளிச்சு எடுத்து வந்துட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்த சுத்தம் பண்ணி பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடணும் பார்த்துக்க. நீ ஒரு 6 மாசம் இதை தொடர்ந்து செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு நான் மோட்டரை வாங்கி கொடுத்த காசை கடனை கழிச்சுக்கிடியேன். சரிண்ணே, அதெல்லாம் தவறாம கண்டிப்பா 2 வேளை பூஜை செஞ்சுடியேன். இதே முக்கியமான விஷயம், இங்க வந்து நீ பூஜை செய்யணும்னா நீ குளிச்சுட்டு வந்தா மட்டும் போதாது, தினைக்கும் குடிக்காம இருக்கணும் பார்த்துக்க. எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போகாம சுத்தபத்தமா இருந்து 6 மாசம் இங்க பூஜை செஞ்சாதான் உன் கடனை நான் கழிப்பேன். வேற அதை விட்டுட்டு நீ காலையில பூஜை பண்ணியே மதியம் போய் குடிப்பேன், திரும்ப சாயங்காலம் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் பூஜை பண்ணுவேன், அதுக்கப்புறம் திரும்ப போய் நைட்டு குடிப்பேன்லாம் இருந்தியெல்லாம் நான் உன் பொண்டாட்டிட்ட உண்மையா சொல்லிடுவேன் பார்த்துக்க. இல்லை இல்லைண்ணே, அதெல்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, வேற நான் இதை கூட செய்ய மாட்டேனா? அதெல்லாம் எந்த கெட்ட பள்ளத்துக்கும் போகாமல் சுத்தபத்தமாக இருந்து தினைக்கும் 2 வேளை குளிச்சு எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணிய சொல்லிய செஞ்சா நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக செஞ்சிருவேண்ணே. பார்ப்போம் பார்ப்போம். இளவரசி, கொஞ்சம் காஃபி கொண்டாமா. இந்த வாருங்க. இந்தாங்க. கொண்டாமா. எப்பவுமே வெயில் அடிக்கும், என்னமோ இன்னைக்கு நான் வெளியே போன நேரம் ஒரே மழை பத்துக்க. என்னங்க சொல்றியே, நினைச்சிட்டியாலோ? இல்லை இல்லைம்மா, நனையெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற இது வெயில் காலத்தில் வர மழை தானே, குளிர்ச்சியாக தான் இருக்குது. கொஞ்சம் தலை வலிக்க மாதிரி இருந்தது, அதான் அந்தால காஃபி கேட்டேன். சரி, அப்போ குடிங்க. குடிக்கம்மா. எங்க வேற அப்புறம் அந்த பிள்ளைக்கு பூ வைக்க போகிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்லியிருந்தோம்ல, பாத்தியலா? அந்த விஷயமா தான் இளவரசி இப்போ வெளியே போயிட்டு வரேன். ஐயரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். பூ வைக்கிறதுக்கு நாளைக்கே நல்ல நாள் தானா. வேற நிச்சயத்துக்கும் நாலு சேர்த்தே குறிச்சிட்டு வந்துட்டு அவர் ஒரு 3 டேட் கொடுத்துருக்காரு. வேற நம்ம அந்த பிள்ளை வீட்டில் நாளைக்கு பார்த்து நேரில் பேசிட்டு அந்த 3 டேட்டில் எந்த டேட் அவங்களுக்கு ஓகேவோ அதை சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். சரியா? சரிங்க. வேற நாளைக்கு பூ வைக்க போகிறதுக்கு உங்கள்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லணும்ல? ஆமாம் இளவரசி, நம்ம தான் ஃபோன் அடித்து சொல்லணும். வேற நம்ம தானே மாப்பிள்ளை வீடு, எத்தனை மணிக்கு வரும், எத்தனை பேர் வரும்னு என்ன ஏதுன்னு சொல்லி எடுத்தால் தான் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சு வைக்க முடியும். ஆமாம், பார்த்துக்க. ஆமாம், கௌதம் கிட்ட தான் அவங்க அம்மா அப்பா நம்பரை வாங்கி நம்ம தான் ஃபோன் அடித்து பேசணும். அவரை அது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்கள் தங்கச்சியை கூப்பிடணும். பூ வைக்க போகிறதுக்கு நம்ம ஒத்தையில் 4 பேர் மட்டுமா போக முடியும்? அவங்களும் வந்தால் தான் நல்லாயிருக்கும். நீ சொல்லியதும் சரிதான், கூப்பிடணும் தான். வேற நம்ம மட்டும் போக முடியாது, எப்படி இருந்தாலும் அவளை கூப்பிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு, கூப்பிட்டா அவள் என்ன சண்டை இழுப்பாளோ இல்லை வருவாளா என்னன்னு கூட ஒன்றும் தெரியல. வேற மச்சான்ட்ட சொன்னாலும் மச்சான் புரிஞ்சுக்கிடுவாரு, புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவாரு. என் தங்கச்சியை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு எனக்கு. அவள் நம்ம சொல்லி புரிய வைப்போங்க. வேற நம்ம சொல்லாமல் போனாலும் அவள் அதுக்கும் ஒரு பஞ்சாயத்து இழுத்து தான் வைப்பா. எப்படி இருந்தாலும் அவள் இப்போ நம்ம மேலே கோவமாக இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணாலும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு தான் கிடப்பா. அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம கொஞ்சம் அவள்கிட்ட பேசி பார்க்கலாம். எப்படினாலும் அவளை கூட்டிகிட்டு போகணுங்க. ஆமா, எனக்கும் மனசுல கூட்டிட்டு போகணும்னு தான் இருக்கு. பேசி பார்ப்போம். வந்தால்னா சரி, வரலன்னா போய் சொல்லிக்கிடுவோம். எங்களுக்கு சொந்தம் சொல்லிக்கிற வேற யாரும் இல்லைன்னு சொல்லி. வேற என்ன செய்ய முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம எப்படினாலும் அஞ்சலியை பேசி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போவோம். வேற அணுக்கும் மாப்பிள்ளை தானே, ஒரு நல்ல பையனை நம்மளே பார்த்து கௌதம் கல்யாணம் முடிஞ்சதும் அணுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அப்போமாவது அவன் நம்ம மேலே இருக்க கோவத்தை குறைக்கலான்னு பார்ப்போம். பார்ப்போம் இளவரசி. சரி, முதல்ல நம்ம இந்த பிள்ளை வீட்டில் விஷயத்த சொல்லுவோம். நாளைக்கு வாரோன்னு சொல்லி காலையில் ஒரு 10 மணி போல் நல்ல நேரமா, நல்ல முகூர்த்த நேரமா. அந்த நேரத்தில் பிள்ளை அவங்க வீட்டுக்கு தானே வர சொல்லியிருக்காவ. அங்கே போயிட்டு பிள்ளைக்கு பூவை வச்சுட்டு நாள் குறிச்சிட்டு வருவோம். கௌதம்கிட்ட ஃபோன் பண்ணி தர சொல்லி பேசுவோம், இருங்க. இல்லை கௌதம், கொஞ்சம் இங்கே வாப்பா. என்னம்மா? இல்லை, அந்த பிள்ளை வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணலே. பூ வைக்க வர்றதுக்கு நாள் குறிச்சாச்சு. நாளைக்கு தான் நல்ல நாளா. நாளைக்கு போய் பூ வச்சுட்டு நிச்சயத்துக்கு ஒரு 3 நாள் குறித்து கொண்டு வந்திருக்காரு உங்கள் அப்பா. அதில் அவங்களுக்கு எந்த நாள் ஓகேவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் நாளைக்கு. அதான் நாளைக்கு வாரோன்னு சொல்லியதுக்கு ஃபோன் பண்ணி கொடு, பேசுவோம். அப்படியாம்மா? நாளைக்கே போகிறோம்? ஏன்லே இன்னும் எவ்வளோ நாள் தள்ளி போடணும்? ஏற்கனவே உனக்கு 28 தாண்டு போகுது, தெரியுமா தெரியாதா? இன்னும் ஒரு 2 வருஷம் தாண்டிட்டுன்னா 30 வயசு தாண்டிடுவேன். கல்யாணம் இப்போ வருஷம் பண்ணுவோம். நல்ல பிள்ளை பிடிச்ச பிள்ளைன்னு சொல்லி தானே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கே போகிறோன்னு இழுக்கெல்லாம் இல்லைப்பா. நாளைக்கு தான் போகிறோமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு தான் போகிறோம். வேற நாளைக்கு போயிட்டு நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டு வேற அவங்க ஓகேன்னு சொன்னால் கல்யாணத்துக்கும் சேர்த்து அங்கேயே நாள் குறிச்சிருவோம். ஐயாட்ட ஃபோன் பண்ணி சொன்னாலே நல்ல நாள் குறித்து கொடுப்பாரு. அவங்களுக்கு ஓகேனா நாம சேர்த்து குறிச்சிட்டு வந்துடுவோம், இல்லை என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம். அதான் நாளைக்கு வாரோன்னு சொல்லி முதல்ல சொல்லி அதுக்கு தான் உன்னையே கூப்பிட்டுது. ஆமாம் மக்களே, வேற நம்ம எத்தனை பேர் வரோம் என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லலாண்டாமா? அதை சொல்லிட்டு தானே போகணும். சொல்லாமல் கொள்ளாமல் போய் நின்னா என்ன ஆகும்? அதை சொல்லி அதுக்கு தான் கூப்பிட்டோம். ஆமாம்மா, அவரும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எப்போ வாரியே என்ன ஏதுன்னு. நான் வந்து பூ வைக்கிறது ஃபங்க்ஷனை வீட்டில் வச்சுக்கிடலாமா இல்லை கோயிலில் வைக்கலாமான்னு பார்த்துட்டு சொல்லியேன்னாரு. அப்படியாலே?
ஆமாம் அப்படி தான் சொன்னார். அதான் நம்ம முன்னாடியே போய் எத்தனை பேர் வரோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டா அதுக்கு பிறகு அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம எங்கே வரணும் என்ன ஏதுன்னு. சரி அப்போ ஃபோனை போட்டு கூட என்ன பேசிய? நான் உங்களுக்கு நம்பர் அனுப்பி வைக்கேன்ப்பா, நீங்களே பேசுங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கா ஆஃபீஸில், நான் போய் ஆகணும் இப்போது. இல்லை சாப்பிடலையா? இல்லைம்மா எனக்கு இப்போ பசி இல்லை, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கும் ஆஃபீஸில், அதுக்காக தான் இப்போ நான் அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன். அப்பா நான் உங்களுக்கு நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் பேசிவிடுங்க ஃபோன் பண்ணி. சம்மந்திட்ட நான் பேசிடுறேன். வேற மருமகள்கிட்ட நீ சொல்லிடு, இந்த மாதிரி நாளைக்கு வாரோம், காலைல 10 மணிக்கு போல அங்கே இருக்கணும், 10 மணிக்கு வாரோன்னு சொல்லிடு. ஐஸ்வர்யாட்ட நான் பேசிக்கிட்டியேப்பா, நீங்கள் அவங்க அப்பா அம்மாட்ட மட்டும் சொல்லிடுங்க. சரி சரி நாங்கள் சொல்லிக்கிடியோம். இல்லை நீ பார்த்து போ, வேலை முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வேகமாலாம் வண்டி ஓட்டிட்டு போவாத. பொறுமையாக தாம்மா போவேன். சரி நீங்கள் பாருங்க, நான் கிளம்பியேன். ஒரு நேரம் வீட்டில் தங்குறான்னா அப்படியே தங்குனாலும் ஆஃபீஸ் வேலைன்னு ஓடிடியான். இவனெல்லாம் என்னதான் செய்யதோ தெரியல. சரி விடுட்டி, பொறுப்பாக இருக்கிறது ஒரு குத்தமா? குத்தோன்னு சொல்லலை, இருந்தாலும் சாப்பிட கூட நேரம் இல்லாமல் இப்படி ஓடிட்டு எடுக்கானேன்னு தான் சொன்னேன். அவன் பிஸ்னஸில் அப்படி தான் இருக்கும். சரி அவன் நம்பர் அனுப்புனதும் நான் சம்மந்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடியேன். மற்றத்தில் நாளைக்கு நேரில் பேசிக்கிடலாம். சரிங்க. அப்புறம் உங்கள் தங்கச்சி இப்போ கரெக்டாக எங்கே இருக்காங்கன்னு சொன்னாவளா? என் தங்கச்சி தான் கோமா போனால, அதனால நான் அவள்கிட்ட எதுவும் கேட்கல. எங்கள் மச்சான்கிட்ட கேட்டதுக்கு அவங்க இங்கேருந்து போகும்போதே ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்காவ போல இருக்கு. அதை பார்த்துட்டு பேசி முடிச்சுட்டு நேற்று ஒரு நாள் மட்டும் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இன்னைக்கு காலையிலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு அந்த வீட்டுக்கு போயிட்டு ஆகலாம். என்னங்க சொல்கிறியா? ஒரே நாள்லையா? ஒரே நாள் தான். காசு கிடக்குல்ல, காசு இருந்தால் வேலையை முடிச்சு கொடுத்துட்றானுவ. அதெல்லாம் அவங்க எப்படியோ ஒரு வீட்டை வாங்கிட்டு அங்கே போயிட்டாவ. சரி அப்போ நீங்கள் சம்மந்திட்ட பேசிட்டு வாங்க, நம்ம அவங்க 3 பேரையும் போய் பார்த்துட்டு வருவோம். வேற அஞ்சலி ரொம்ப கோவமாக கிடக்கா போல இருக்கு. நம்ம நேரில் போய் பார்த்து பேசிட்டு கூப்பிடுவோம். அவள் தான் வாரேன்னு சொல்லியிருந்தாலும் அன்றைக்கி சண்டையில் கூட அந்தால கூப்பிட்டா வருவா. நம்ம கொஞ்சம் போய் சமாதானப்படுத்துவோம். சரிம்மா போய் பேசி பார்ப்போம். அட ராமலிங்கம், வாங்கண்ணே. என்னவா இது, நீயும் ஆளே மாறிட்ட, இந்த இடத்தையும் ஒரே அடியா மாத்திட்டிய. கோயில் மாதிரி இருக்கியா இப்போ இங்க இந்த இடத்த பார்க்க? அது என்னென்ன கோயில் மாதிரி, நம்ம மனசார சாமி நினைச்சுக்க முடியும், எல்லா இடத்துலயும் கோயில் இருக்கு. ஆமாமியா உண்மைதான். வேற என்ன திடீர்னு வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கு, பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஆளே மாறிட்டிய. சாமிக்கு தொண்டு செய்யணும்னு முடிவு பண்ண பிறகு சுத்தபத்தமாக இருக்கணும்ல. அதான் காலையில் நல்லா குளிச்சு முழுவி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு பட்டை போட்டுட்டு வந்து சாமியை சுத்தம் பண்ணினேன். வெறும் மைனி அப்போ தான் வந்தாவ. சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை பார்த்துட்டு இல்லை குத்து விளக்கு கிடக்கல, நம்ம மோட்டர் ரூமில் நம்ம இங்கே வயலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அதை நான் தேய்ச்சி வைக்க நீ வந்து அதை எடுத்து வச்சு பூஜை பண்ணிய நேரத்துக்கு மட்டும் பூஜை பண்ணு, பூஜை முடிஞ்சதும் கொண்டாந்து அங்கேயே வச்சிருன்னு சொல்லியிருந்தாவ. ஓ லட்சுமி வந்தாலும் இங்கே அப்போ? ஆமா குத்து விளக்கு சுத்தம் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு போனாவ. சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வேற ரொம்ப வருஷமா இந்த இடத்துல சுத்தம் பண்ணாம சாமி கும்பிடாம இருந்ததா. இன்னைக்கு சுத்தம் பண்ணியதை பார்க்கவும் அவங்களுக்கு சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைப்போம், நான் போய் கேசரியாவது கிண்டி கொண்டாறேன், இல்லை சக்கரை பொங்கலாவது செஞ்சு கொண்டாறேன்னு சொல்லிட்டு வேகமா போயிருப்பாவ. பரவாயில்லையேட்டே, பரவாயில்ல. நான் நினைச்சதோட நீ சுத்தமாக தான் இருக்க. வேற இது இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள்ல நிக்காம நான் சொன்ன மாதிரி நீ 6 மாசம் செஞ்சுட்டியன்னா உன் கடனை நான் கழிச்சுக்கிடுவேன் பார்த்துக்க. கண்டிப்பாண்ணே, நான் சொன்ன வாக்க கண்டிப்பா இந்த தரம் காப்பாத்துவேன். நீ நடந்துக்கிறத பார்க்கும்போதே நீ காப்பாத்துவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துட்டுட்டேன். இருந்தாலும் சொல்லிய சுத்தபத்தமா இருக்கணும் பார்த்துக்க. குடிக்கிறதுக்குள்ள கையை வச்சேன்னா நான் கடனை கழிச்சுக்கிட மாட்டேன். சரிண்ணே, நான் எல்லாம் சுத்தபத்தமா இருந்துக்கிடுவேன். அனு, அனு, சொல்லுங்க கௌதம். அனு, சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, அதை நான் செக் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். அந்த கரெக்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேங்க. ஓகே கௌதம். அது கொஞ்சம் சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க், அதனால தான் நானே நேரில் வந்து சொல்லியேன். ஓகே கௌதம், இப்போ முடிச்சிடுறேன். அனு இன்னொரு விஷயம். சொல்லுங்க கௌதம். அம்மா அப்பாலாம் இன்னும் கோவமாக தான் இருக்காங்களா? அவங்க போக போக சரியாயிடுவாங்க கௌதம், நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதா ஐஷு? நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணலை. உண்மையாகவே என் மனசில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். உன்கிட்ட இருந்து நான் விலகி போனதுக்கு காரணமும் இதுதான். ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாத. நான் எதுவும் தப்பாக நினைக்கல கௌதம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம், அதான் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கு மேலே நான் தப்பாக என்ன நினைக்க போகிறேன்? நீங்கள் விடுங்கன்னா ஓகே தான். அப்பா அம்மா கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே அவங்களும் சரியாயிருவாங்க. நீ புரிஞ்சுக்கிட்டல அனு, எனக்கு அதுவே போதும். ஓகே கௌதம். ஹலோ ஐஸ்வர்யா.